கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்கள். தியான வசனம் 11 மற்றும் 12ஆம் வசனம். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாயிருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாயிருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாயிருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த நாளிலே நாம் தியானித்தோம். ஆண்டவர் நம்மை மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக, மன்னிப்பின் பாதையை நாம் தெரிந்து கொள்ளும்படியாக அழைக்கிறார் என்பதை பார்த்தோம். விழுந்து போன நீ விழுந்த இடத்தில் அல்ல, எழுந்து அவரிடமாய் திரும்பி வருகின்ற பொழுது அவருடைய பாதை இரக்கத்தின் பாதை, அன்பின் பாதை, அரவணைப்பின் பாதை, உன்னுடைய அழுக்கை நீக்கி சுத்திகரித்து உன்னை கண்மலையின் மேல் நிறுத்துகிற ஒரு பாதை என்பதை நாம் தியானித்தோம். தொடர்ந்து இந்த நாளிலே நாம் பார்க்கின்ற பொழுது வீழ்ந்து போன ஒரு மனுக்குலத்தை பார்க்கிறோம். வீழ்ச்சி அடைவதற்காக அல்ல, வாழ்ந்து சுகித்திருக்கவே தேவன் நம்மை அழைத்தார். படைப்பின் ஆண்டவர் நம்முடைய ஆதி பெற்றோரை படைக்கின்ற பொழுது பாவமற்றவர்களாகத்தான் இந்த உலகத்தில் தோன்றினார்கள். அவர்களை தம்முடைய சாயலிலே ஆண்டவர் உருவாக்கினார். அவருடைய நோக்கம் அவரோடு பேச வேண்டும், அவனோடு உறவாட வேண்டும், அவனோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும், தன்னுடைய நோக்கத்தையும் சித்தத்தையும் அவன் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக மனிதனை படைத்தார். ஆனால் அந்த படைப்பின் நோக்கமானது இங்கே மீறப்படுகிறது. படைப்பின் நோக்கம் மீறப்படுகின்ற பொழுது வீழ்ச்சி காணப்படுகிறது. ஏன் படைப்பின் நோக்கம் மீறப்படுகிறது? தேவனுடைய சத்தத்திற்கு அவன் செவி கொடுக்கவில்லை. தேவனுடைய சத்தத்தை மீறினான். தேவனுடைய சத்தம் அவனுக்கு சொல்லப்பட்டது, அந்த சத்தத்தை மீறினான். இன்று உனக்கும் எனக்கும் ஆண்டவருடைய சத்தம் பரிசுத்த வேதாகமம் என்கிற வடிவிலே உன் கரத்திலேயும் என் கரத்திலேயும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். ஆண்டவருடைய சத்தம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்ய வேண்டும் என்பதற்காகவே ஒரு வழிகாட்டியாக நாம் செல்லும் பாதையை நமக்கு விளக்கக்கூடிய கால்களுக்கு தீபமாக, பாதைக்கு வெளிச்சமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்று அந்த சத்தம், தேவ சத்தம் நம்முடைய ஆதி பெற்றோராலே மீறப்பட்டதைப் போல காணப்படுகிறதா? இல்லை என்றால் அந்த சத்தத்திற்கு நான் கீழ்ப்படுகிறேனா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஆண்டவருடைய சத்தம் தெளிவாய் சொல்லுகிறது, நீ அந்த குறிப்பிட்ட அந்த மரத்தினுடைய கனியை புசிக்காதே. ஆனால் 3ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6வது வசனத்தை பார்ப்போம் என்றால், நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். 2ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருடைய ஒரு சத்தம் சொல்லப்படுகிறது. 3வது அதிகாரத்திலே சாத்தானுடைய, இல்லை என்றால் அந்த சர்ப்பத்தினுடைய சத்தம் அங்கே சொல்லப்படுகிறது. தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டிய ஆதாம் ஏவாள் இங்கே தேவனுடைய சத்தத்தை என்ன செய்தார்கள்? மீறினார்கள். அந்த ஆண்டவருடைய சத்தத்தை கீழ்ப்படியாமல் துணிகரமாக மீறி பிசாசனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறார்கள், சர்ப்பத்தினுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறார்கள். இங்கே ஆதியிலே விழுதல் இங்கே தான் காணப்படுகிறது. என்று தேவனுடைய சத்தத்தை நாம் மீறுகிறோமோ அப்பொழுது வீழ்ச்சி, அந்த வீழ்ச்சி சரி செய்யக்கூடாத ஒரு வீழ்ச்சியாக மாறிவிடுகிறது. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அந்த புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். சாத்தான் என்ன சொல்லுகிறான்? நீ சாவதில்லை, சாவதில்லை. நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்களுடைய கண்கள் திறக்கப்படும், உங்களுடைய புத்தி அல்லது சித்தம் உங்களுக்கு தெரிவிக்கப்படும், நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள். ஆக இவ்விதமாக ஒரு உலக பிரகாரமான மாயையான ஒரு காரியத்தை காண்பித்து வீழ்ச்சியடைய செய்கின்றான் இந்த சத்துருவாகிய சாத்தான்.
இங்கே ஆதி பெற்றோருடைய துணிகரமான கீழ்ப்படியாமை மீறுதலை கொண்டு வருகிறது. தேவ பிள்ளையே, ஆண்டவர் என்று உனக்கும் எனக்கும் நீ நான் நடக்க வேண்டிய வழியை நமக்கு போதிக்கிற தேவனுடைய வார்த்தை இருக்கிறதே, இந்த வார்த்தை உன்னால் என்னால் கை கொள்ளப்படுகிறதா, இல்லை என்றால் இந்த தேவனுடைய சத்தம், ஆண்டவருடைய பரிசுத்த வார்த்தை என்னால் மீறப்படுகிறதா? சற்று நீ யோசித்துப்பார். மீறுவதற்கல்ல, கடைபிடிப்பதற்காகவே ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்கப்படுகிறது. என்று ஆண்டவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்காமல் மீறி நடக்கிறவர்களாக இருக்கிறோமோ, அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் நானும் அழிவுக்கு நேராக நம்முடைய பாதையை திருப்பி கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. இரண்டாவதாக நாம் இந்த பகுதியில் பார்க்கின்ற பொழுது, தேவனுடைய சித்தத்தை அவர்கள் மீறினது மாத்திரமல்ல, தேவனுடைய சித்தத்தை மறந்து போனார்கள். தேவனுடைய சித்தத்தை மறந்தார்கள். அதாவது தேவன் என்ன நோக்கத்திற்காக அவர்களை உண்டாக்கினாரோ அந்த நோக்கத்தையே அவர்கள் என்ன செய்தார்கள்? மறந்து போனார்கள். அருமையான தேவ பிள்ளையே, ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டும். ஒரு எதிர்பார்ப்போடு அவர்களை ஆண்டவர் உண்டாக்கினார். எதிர்பார்ப்போடு அந்த ஏதேன் தோட்டத்திலே அவர்களை வைத்தார். என்ன எதிர்பார்ப்பு? நீங்கள் கனி கொடுக்க வேண்டும். நீங்கள் கனி கொடுக்க வேண்டும். இந்த பூமியை பண்படுத்துங்கள். இந்த பூமியை நீங்கள் என்ன செய்யுங்கள்? பண்படுத்தி பாதுகாத்து கனி கொடுக்கத்தக்கதாக நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு அங்கே அவருடைய சித்தத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆனால் இந்த சித்தத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மறந்து போனார்கள். அது பாவம். மிஸ்ஸிங் த மார்க். அந்த நோக்கம், என்ன நோக்கத்திற்காக என்னை ஆண்டவர் வைத்தாரோ அந்த நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்றவில்லை. கனியற்ற வாழ்வு, அன்ப்ரொடக்டிவ் லைஃப். அவர்கள் கனி கொடுக்க முடியாதவர்களாய் மாறிவிட்டார்கள். நீ கனி கொடுக்க வேண்டியவன். யூ ஆர் ரெடீம்டு. நீ மீட்கப்பட்டவன். கர்த்தருடைய கரத்தினாலே உண்டாக்கப்பட்ட நீ, கர்த்தருடைய இரத்தத்தினாலே நீ சம்பாதிக்கப்பட்டவன் என்பதை மறந்து போகாதே. நீ கனியற்ற ஒரு வாழ்வு வாழ்வதற்காக ஆண்டவர் உன்னையும் என்னையும் இந்த உலகத்திலே வைக்கவில்லை. நீ நான் இந்த உலகத்தில் இருப்பது ஒரு விபத்து அல்ல. தேவன் ஒரு நோக்கத்தோடும் திட்டத்தோடும் உன்னையும் என்னையும் இங்கே வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் என்ன? கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். கனியுள்ள ஒரு வாழ்க்கை. நற்குல திராட்சை செடியாக உன்னை நாட்டினேன். ஆதாம் இந்த உலகத்திலே கொண்டு வரப்பட்ட பொழுது நற்குல திராட்சை செடியாகத்தான் இருந்தான். ஏவாளும் நற்குல திராட்சை செடியாகத்தான் இருந்தாள். ஆனால் அவர்களோ அந்த நற்குல வாசனையை கெடுத்து போட்டு கசப்பான கனியை கொடுத்தார்கள். கனியற்ற ஒரு வாழ்க்கை. கனியினாலே கனியுள்ள வாழ்க்கையை அவர்கள் இழந்து போனார்கள். அற்பமான கனிகளை கொண்டு தீமையான காரியங்களுக்கு தங்களை உட்படுத்தி கொண்டார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு சத்தையை முழு தைல குப்பியையும் நார பண்ணும். மறந்து போகாதீங்க. ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் குறிப்பிடுகின்ற பொழுது, அவர் நாட்டினார், அவர் வேலியடைத்தவர் ஒரு எதிர்பார்ப்போடு, எப்படியாயிலும் இங்கிருந்து நல்ல திராட்சை கிடைக்கும், அவைகளினாலே நான் என்ன செய்வேன்? திராட்சை ரசத்தை நான் உண்டாக்குவேன் என்று சொல்லி ஒரு ஆலையையும் அவர் என்ன செய்தார்? ஏற்படுத்தினார். நல்ல கனி தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது என்பதாக வேதனையின் குரலாக ஆண்டவர் ஒலிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளை, உன்னையும் என்னையும் எந்த ஊரிலே, எந்த உலகத்திலே, எந்த பணியிலே, எந்த உத்தியோகத்திலே, அல்லது எந்த ஊழியத்திலே, அல்லது என்ன நிலையிலே உன்னையும் என்னை வைத்திருக்கிறாரோ ஒரு நோக்கம் உண்டு என் ஆண்டவருக்கு. அந்த இடத்துல நீங்களும் நானும் கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக வைத்திருக்கிறார். நற்குல திராட்சை செடியாக அந்த வைத்திருக்கிறார். திரள் கூட்டமான மத்தியில் தேவன் உங்களையும் என்னையும் ஆண்டவருடைய பிரதிநிதிகளாக, ஆண்டவருடைய அடையாளங்களாக, ஆண்டவருடைய சாட்சிகளாக, ஆண்டவரை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். நம்முடைய கனி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையின் ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? விரும்பத்தக்கதாக இருக்கிறதா? வெறுக்கத்தக்கதாக இருக்கிறதா? கனி உள்ளதாக இருக்கிறதா? கசப்பு நிறைந்ததாக இருக்கிறதா? கெட்ட கனி தருகிற ஒரு மகளாக அல்ல. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்து நான் உம்மை பிரதிபலிக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லுவோம். சுயநலம், சுயசித்தம் அழிக்கப்பட வேண்டும். ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையிலே நாம் நமக்கு சொந்தமானவர்களாக்கி கொண்டு, அதுதான் நமக்கு செழிப்பு, ஆசீர்வாதம் என்பதை உணர வேண்டும்.
நவமான செய்திகள், செழிப்பான செய்திகள், ஆசீர்வாத செய்திகள் என்று சொல்லி ஆண்டவரை விட்டுவிட்டு அநித்தியமான காரியங்களுக்கு ஓடாதே. ஆண்டவரை நீ கொண்டிருப்பாயினால் அதை விட உலகத்திலே சிறந்த ஒரு ஆஸ்தி வேறு எதுவுமே கிடையாது, செழிப்பு வேறு எதுவுமே கிடையாது. அவரை உனக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறாயா? மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது தேவனுடைய சத்தம் மீறப்படுகிறது, தேவனுடைய சித்தம் மீறப்படுகிறது, தேவன் கொண்டிருக்கிற நோக்கம் சிதறடிக்கப்படுகிறது. வாழ்க்கை முறை தேவனுக்கு உகந்ததாக அமையவில்லை. ஆகையினாலே ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். ஆண்டவருடைய நோக்கம் என்ன? ஆண்டு கொள்ளுங்கள். நீங்கள் ஆண்டு கொள்ளும்படியாக உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். ஆண்டு கொள்ளும்படியாய் உத்தரவு பெற்ற நம்முடைய ஆதி பெற்றோர் அடிமைகளானார்கள். இன்று நீங்களும் நானும் ஆண்டு கொள்ளுகிறோமா, ஆளப்படுகிறோமா? நீங்களும் நானும் எதினாலே ஆளப்படுகிறோம்? தேவாதி தேவனுடைய சித்தத்தினாலே நான் ஆளப்படுகிறேனா? அவர் என்னுடைய வாழ்க்கையின் ராஜாவாக இருந்து என்னை ஆட்சி செய்கிறாரா? அருமையான கர்த்தருடைய பிள்ளை யோசித்துப்பார். அவருக்கு இடம் கொடுத்திருக்கிறாயா? அவருடைய ஆளுகைக்கு இடம் கொடுத்திருக்கிறாயா? அவருக்கு கீழ்ப்படுகிறாயா? அதுதான் பக்தி. அவருடைய வார்த்தை என் வாழ்க்கையிலே அது நிறைவேற்றப்படுவதற்கு என்னை அர்ப்பணித்து செயல்படுகிறேனே, அதுதான் பக்தி. ஆம், ஒவ்வொரு சிறு காரியங்களாலும் நாம் ஆளப்படுகிறவர்களாக, பரிசுத்தமில்லாத காரியங்கள், தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற செயல்பாடுகள், இவைகளின் மூலமாக நான் ஆளப்படுகிறேனோ? இங்கே இவர்கள் எந்த பாவமும் உலக பிரகாரமாக நாம் பாவம் என்று சொல்கிற எந்த காரியத்தையும் ஆதிப்பெற்றோர் செய்யவில்லை. தேவனுடைய வார்த்தையை மீறினார்கள். தேவனுடைய வார்த்தையை மீறினார்கள். விளைவு ஒளிந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை. தேவனுடைய அன்பையும் ஐக்கியத்தையும் உறவையும் இழந்து போன ஒரு நிலை. ஆண்டு கொள்ள வேண்டிய அவர்கள் இப்பொழுது அடங்கி போய் அடிமைகளாக இருக்கிறார்கள். ஆம், உன்னையும் என்னையும் ஆண்டவர் பண்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். பண்படுத்துகிற வேண்டும். உங்களையும் என்னை வைத்திருப்பதனுடைய நோக்கம் பிறரை பண்படுத்தக்கூடிய ஒரு மக்களாக இருக்க வேண்டும், பிறரை புண்படுத்துகிறவர்களாக அல்ல. நீ புண்படுத்த அழைக்கப்படவில்லை, பண்படுத்த. சீர்கெட்ட பிள்ளைகளை சீராக்கும்படியாக, உன்னுடைய வாழ்க்கை சீராக அமையும்படியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். படைப்பின் நோக்கத்தை நிறைவேற்ற நம்மை அவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போமா? எங்களை அன்பின் ஆண்டவரே, எங்களை வைத்திருப்பதனுடைய நோக்கம் உம்முடைய சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுக்க வேண்டும். உம்முடைய சித்தத்தை நாங்கள் மறந்து போகக்கூடாது. எங்கள் மேல் கொண்டிருக்கிற உம்முடைய நோக்கத்தை நாங்கள் அக்கிரமத்தினாலே நாங்கள் நிறைத்து விடக்கூடாது என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். கிருபை தாரும். உம்முடைய வழியிலே நடந்து உம்மை மகிமைப்படுத்த கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.